தற்போது ஒரு அண்மை செய்தி. பல்வேறு குற்றச்சம்பவங்கள் ஊடகங்களால் தான் வெளிச்சத்திற்கு வந்திருப்பதாக உயர் நீதிமன்ற நீதிபதிகள் கருத்து தெரிவித்திருக்கின்றனர். ஊடகங்கள் எதிரிகள் அல்ல என்றும் நீதிபதிகள் கருத்து தெரிவித்திருக்கின்றனர். சென்னை அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட வழக்கின் விசாரணை தற்போது உயர் நீதிமன்றத்தில் நடைபெற்று வருகிறது. இது குறித்தான கூடுதல் விவரங்களுடன் செய்தியாளர் ஜெயலானி நம்மோடு இணைகிறார். ஜெயலானி, இது குறித்தான விரிவான விவரம். அண்ணா பல்கலைக்கழகத்தில் மாணவி ஒருவர் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட விவகாரம் என்பது பூதாகரமாக இருக்கிறது. குறிப்பாக பாதிக்கப்பட்ட பெண் கோட்டூர்புரம் காவல் நிலையத்தில் 24ஆம் தேதி புகார் அளித்திருந்தார். அந்த புகாரின் அடிப்படையில் 25ஆம் தேதி ஞானசேகரன் என்பவர் கைது செய்யப்பட்டார். ஆனால் கைது செய்யப்பட்டதற்கு பிறகாக பாதிக்கப்பட்ட பெண் அளித்த புகார் தொடர்பான எஃப்ஐஆர் காப்பி வெளியானது பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியது. மாணவி கொடுத்த புகார் தொடர்பான தகவல்கள் என்பது வெளியானது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. இந்த நிலையில் இந்தியாவின் மிக முக்கிய பல்கலைக்கழகமாக இருக்கக்கூடிய அண்ணா பல்கலைக்கழகத்தில் இருக்கக்கூடிய அந்த பல்கலைக்கழக வளாகத்திற்குள்ளாக இந்த சம்பவம் என்பது நடைபெற்றிருக்கிறது. எனவே இந்த விவகாரத்தை சிபிஐக்கு மாற்ற வேண்டும், இந்த வழக்கு விசாரணையை, இந்த விவகாரம் தொடர்பான விசாரணை சிபிஐக்கு மாற்ற வேண்டும் என்பதாக மனு என்பது உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டது. இன்று காலை முதலாக நீதியரசர்கள் இந்த வழக்கு தொடர்பான விசாரணையை மேற்கொண்டு வருகிறார்கள். அரசு தரப்பிலும் அண்ணா பல்கலைக்கழகம் தரப்பிலும் மாறி மாறி தங்களது தகவல்களையும் அறிக்கைகளையும் கொடுத்து வருகிறார்கள். நீதிபதிகளும் இந்த வழக்கு தொடர்பான பல்வேறு கேள்விகளையும் முன்வைத்து வருகிறார்கள். குறிப்பாக நீதிபதிகள் தற்போது தெரிவித்திருக்கக்கூடிய கருத்தில் அரசு அதிகாரிகள் நேர்மையாகவும் வெளிப்படைத்தன்மையுடனும் இருக்க வேண்டும். அவ்வாறு மாறாக பத்திரிகையாளர்கள் தவறாக சித்தரித்து வெளியிட்டு விட்டதாக கூறக்கூடாது என்பதாக நீதிபதிகள் கருத்து தெரிவித்திருக்கிறார்கள். குறிப்பாக இந்த வழக்கை பொறுத்தவரை இந்த மாணவி வழங்கிய அந்த முதல் தகவல் அறிக்கை எப்படி வெளியானது என்பது தொடர்பான கேள்விகளை நீதிபதிகள் எழுப்பியிருந்தார்கள். அது தொடர்பான விளக்கங்களை அரசு தரப்பிலும் வழங்கப்பட்டது. இந்நிலையில் தொடர்ச்சியாக பல்வேறு அடுத்தடுத்தான கேள்விகளையும் நீதிபதிகள் முன்வைத்து வருகிறார்கள். இந்த நிலையில் தான் தற்போது ஒரு கருத்தினையும் தெரிவித்திருக்கிறார்கள். அரசு அதிகாரிகள் நேர்மையாகவும் வெளிப்படைத்தன்மையுடனும் இருக்க வேண்டும். அவ்வாறு இருப்பதால் என்ன சிரமம் இருக்கிறது, மாறாக பத்திரிகையாளர்கள் தவறாக சித்தரித்து விட்டார்கள் என்பதாக கூற முடியாது என்பதாக தெரிவித்திருக்கிறார்கள். விவரங்களுக்கு நன்றி ஜெயலானி.